அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஆகஸ்ட் 10 புனித லாரன்ஸ். இவர் திருத்தந்தையின் திருத்தொண்டராயிருந்தார். அக்காலத்தில் ரோமை திருச்சபையானது திருத்தொண்டர்களின் தேவைகளை கவனித்ததோடு 1500 ஏழைகளையும் கண்காணித்து வந்தது. அத்தோடு தூர நாடுகளுக்கும் பொருளுதவி செய்தது. ரோமை அதிகாரி ஒருவன் லாரன்ஸை நோக்கி, திருச்சபை திரவங்கள் எல்லாம் எனக்கு காட்டும் என்றான். லாரன்ஸ் பொன்னையும் வெள்ளையும் காட்டவில்லை. அதற்கு பதிலாக திருச்சபையின் திரவியங்களான ஏழைகளை காட்டினார். உடனே அதிகாரி கடுகோம் கொண்டு அவரை இரும்பு அடுப்பில் வைத்து எரிக்க கொள்ளும்படி உத்தரவிட்டான். 258 ஆண்டில் இறந்தார். இவரது உடலை ஆறாவரத்துடன் புதைத்தார்கள். அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரை நீ வாருமே. அசைந்தாடும் உந்தன் அருட்கரத்தால் அமைதியை நீ தாருமே. 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 உமது புதுமை நிலத்தில் வேண்டும், உதயமாக வேண்டும். மடிந்த மண்ணும் வலிமையாக வளங்கள் திரும்ப தாரும். மாமருந்தே புது விருந்தே, மாநிலமே அன்பில் வளர்ந்திடணும். மாமருந்தே புது விருந்தே, மாநிலமே அன்பில் வளர்ந்திடணும். அருட்கரமே துணைக்கரமே வலக்கரமாய் இங்கு எழுந்திடலும். அருட்கரமே துணைக்கரமே வலக்கரமாய் இங்கு எழுந்திடலும். அந்நாட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரை நீர் வாருமே. அசைந்தாடும் உந்தன் அருட்கரத்தால் அமைதியை நீர் தாருமே. விழுந்த மனிதம் எழுந்த நிதமும் உம்மை போற்ற வேண்டும். வகுப்பு வலையில் தவிக்கும் மனித சிறிய நிலையை போக்கும். புது வழியாய் புது ஒளியாய் ஆதவன் நீர் எழுந்து வர வேண்டும். புது வாழ்வாய் புது வளமாய் ஆண்டவரே அன்பை தர வேண்டும். அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரை நீர் வாருமே. அசைந்தாடும் உந்தன் அருட்கரத்தால் அமைதியை நீர் தாருமே. அமைதியை நீர் தாருமே. அமைதியை நீர் தாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்பாண்டவர்களே, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வெள்ளி பொதுக்காலம் 18ஆம் வாரம் புனித லாரன்ஸ் என்ற திருத்தொண்டரை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. திருப்பலியை தொலைக்காட்சியில் கண்டு ஒப்புக்கொண்ட குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே, கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார்.
நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவர்க்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாக விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சுபவர் பேறு பெற்றோர், அவர் வழி நடப்பவர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மை உள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். நேர்மை உள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சிலரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். If anyone serves me, my Father will honor him. எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி நேயர் விசுவாசிகளே, those who trust in Jesus will run and not get weary. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். எசையா 40:31. ஓட்டப்பந்தயத்துக்கு தயார் செய்து கொள்பவர்கள் கடைசி நேரத்தில் அதிகமான சக்தியை பயன்படுத்தி ஜெயிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஸ்டமினா என்று சொல்லக்கூடிய சக்தியை கடைசி நேரத்தில் அதிகமாக தேவைப்படும். The last 2-3 seconds அதுதான்
வின்னிங் பாயிண்ட். அதைத்தான் இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். நம்பிக்கை இல்லாதவங்க தான், விசுவாசம் இல்லாதவங்க தான் சோர்வடைந்து களைப்படைந்து விரக்தி அடைதல். என்ன வாழ்க்கை இது, ஜானியர்னா முழச இருக்குது, வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை என்று நமக்குள் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வை. திருத்தந்தை தமாசுஸ் இவரை கட்டி வைத்த சங்கிலிகள், உடலை பதம் பார்த்த கசையடிகள், தீச்சுவாலைகள், எந்த துன்ப துயரங்களும் வெற்றி கொள்ள இயலவில்லை. மாறாக இயேசுவின் அன்பும் அவர் மீதுள்ள நம்பிக்கையுமே வெற்றி கொண்டன. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம் இருப்பின் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன துணிவு கிடைக்கும். God loves a cheerful giver. எதை கொடுக்கிறோமோ அதை முகமலர்ச்சியுடன் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக நேரமோ, ஆண்டவருக்காக ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறோமோ, ஆண்டவருக்காக ஒரு கடமையை செய்கிறோமோ, அதை முகமலர்ச்சியுடன் செய்தல் வேண்டும். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். 2 கொரிந்தியர் 9:7. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஒரே மகள், 2 பையனுங்க, ஒரே மகள், நன்கு படிக்க வைத்தார்கள். அவள் நான் துறவற சபைக்கு செல்ல வேண்டும், ஒரு சிஸ்டராக வேண்டும் என்று உறுதியோடு இருக்கிறாள். எம்எஸ்சி படிக்கிறார். நேரத்தை கொடுத்து காலத்தை கொடுத்து அப்படியும் உறுதியுடன் இந்த துறவற சபைக்கு வருவதாக இருந்தால் வா. சென்றாள். 4 சுவர்களுக்குள் இருக்கக்கூடிய கடினமான தபசு மேற்கொள்ளுகின்ற துறவற சபைக்கு சென்றாள். அவருடைய வார்த்தை பாட்டுக்கு நான் சென்றேன். பெற்றோர் ஒரே மகளை முகமலர்ச்சியுடன் கொடுத்தார்கள். அதில் இன்னொரு சிறப்பு அம்சம், அவர்களுடைய வீடு திருவண்ணாமலையிலே இந்த கிரிவலம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய வீடு. சுற்றி எல்லாம் இருப்பவர்கள் இந்து சகோதரர்கள். ஆகவே அந்த வார்த்தை பாட்டுக்கு ஒரு பஸ் எடுத்துக்கொண்டு அந்த இந்து சகோதரர்கள், நெய்பர்ஸ் எல்லாம் வந்தார்கள். அவங்க அப்பா பெருமையா சொன்னார், சாமிக்கு போற பிள்ளைய பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க. என்ன ஒரு உறுதி. அன்னைக்கு அப்ரஹாம் சொன்னார் அல்லவா, அப்பா பலிப்பொருள் எங்கே? கடவுள் கொடுப்பார் அப்பா, நீ தான் அந்த பலிப்பொருள். மனத்தில் அந்த உறுதி வேண்டும். மனநிலை மாறினால்தான் இந்த வழிபாடுகளினுடைய தன்மை மாறும். தியாகம் வேண்டும். அடிப்படையில அந்த தியாகம் இருக்க வேண்டும். எனக்கு என்ற சுயநலம் குறைய வேண்டும். முழந்தால் இருப்போம், செபிப்போம். லார்ட் ஜீசஸ், let me be wheat sown in the earth to be harvested for you. I want to follow wherever you lead me. Give me fresh hope and joy in serving you all the days of my life. ஆண்டவராகிய இயேசுவே, என்னை உமக்காக விதைக்கப்பட்டு மிகுதியான விளைச்சலை தரும் கோதுமையாக்கும் நீர் விரும்பும் வழியிலே நான் நடப்பேனாக. முகமலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு ஊழியம் புரிவேனாக. தாராளமாக எம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள், சிந்தனைகள், எண்ணங்கள், என்ன ஓட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தையும் உமக்கு சமர்ப்பணம் செய்ய நீர் ஒன்றே போதும் என்ற மனநிலை. ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது எத்தனை நன்று. ஆண்டவராகிய இயேசுவே, எங்களோடு தங்கும். ஆண்டவரே, பாவி என்னை விட்டு அகலும். இந்த வார்த்தைகள் உம்முடைய பிரசன்னத்தின் பொழுது ஏற்பட்ட பரவசத்தினால் வெளிவந்த வார்த்தைகள். எம்மை உமது தெய்வீக ஒளியால் நிரப்பியருளும். நாங்கள் பெற்ற இந்த பெருவாழ்வை பிறருடன் பகிர்வதற்கு வேண்டிய நல்ல தாராளமான தியாகமான உள்ளத்தை தந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.
இந்தேவாவா எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் என்றும் காண, இந்தேவா எழுந்து வா. நாடினேன் உம் உள்ளம் காணவே, விரும்பினேன் உம்மோடு வாழவே. மலரை போல வாசமாய், ஒளியை போல உள்ளமாய், மலரை போல வாசமாய், ஒளியை போல உள்ளமாய், நான் வாழ என்னில் வா, உம்மில் நான் மகிழவா. நான் வாழ என்னில் வா, உம்மில் நான் மகிழவா. என் தேவாவா எழுந்து வா. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் செய்யுமாயிரம். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் ரட்சணியமாயிரம். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.